நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க ஊர்ல, அதை விட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. அவ நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாகணும், அவ்வளவுதான். சம்மதிக்கிறாள் இல்லையா மட்டும் கேட்டு சொல்லு. அவளுக்கு நான் வேணுமா வேணாம் மட்டும் கேட்டு சொல்லு. பார், கல்யாணத்துல எல்லாம் விளையாடாத சொல்லிட்டேன். மச்சான், நான் சொல்றதை சொல்லிட்டு எனக்கு யார் பர்மிஷனோ யாரோட இதுவுமே எனக்கு தேவையில்லை. அவ இந்தியாவுக்கு போகணும்னா நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி அவளுக்கு இந்தியா போக வேணாம்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ போறோமோ அப்போ அவ நம்ம கூட இந்தியாவுக்கு வந்துக்கிட்டோம். அது வரைக்கும் அவ எப்படி ஆசைப்படணும் அப்படி இருந்துக்க சொல்லு, அவ்வளவுதான். டேய், நீ என்ன லூசாடா? கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு சிம்பிளா இருக்கா? எனக்கு புரியல. உங்களுக்கு ஊர்ல அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு புரியல. நீங்க 2 பேரும் ஒரே பசங்க, உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? இன்னும் அசால்ட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றீங்க, எனக்கு புரியல. உன் முட்டாள்தனத்தை விட்டுறியா? தேவையில்லாத யோசிக்காதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கயல், நீ அவளை ரூம் கூட்டு போ. டேய், அவளோட டைலாய்ட்ட போய் ட்ரெஸ் மாத்து போ. நீ ட்ரெஸ் ரெண்டுத்துக்கு எவ்வளவு பதில் சொல்லாம அவளை கூப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான். நான் சொல்றேன், நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அவ்வளவுதான். எனக்கு பதில் வேணும். சரி திவ்யா, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு மூஞ்ச கழிட்டு உட்காரு போ. டேய், நீ போ, பேசிக்கலாம், இந்த ரூம்லயே பேசிக்கலாம், போங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அப்ப நாங்க ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வர வரைக்கும் என் கூட இங்கே இருப்பேன்னு சொல்லு. 3 மாசம் கழிச்சு நம்ம ஒண்ணா போலாம். அம்மா, 3 மாசத்துல காலேஜே முடிஞ்சிடும், நீ அதை புரிஞ்சிக்க மாட்டுவ. என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் நீ இருக்க, அதானே? சந்தேகம் எடுத்துட்டு வந்தா அதை விட்டுருவேன்னு யோசிக்கிறேன். ஆமா, எனக்கு உண்மையான சந்தேகம் தான். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப என்னன்ற நம்பிக்கை ப்ரூஃப் பண்ணு, அவ்வளவுதான்.